சுட சுட சூப்பரா அரிசியும் பருப்பும் சாதம். இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு. நம்ம ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஏன் ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் அம்மா செய்கிறதுலையே த பெஸ்ட்டு, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அரிசியும் பருப்பு சாதம் எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாமா? வாங்க. அரிசியும் பருப்பு சாதம்னாலே ஒரு பிரியாணி மாதிரி கோயம்புத்தூர்காரங்களுக்கு, அதுவும் ஒரு பிரியாணிக்கு ஈக்குவலாக அவ்வளோ பேர்த்துக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. ஒரு ஹெல்தியான ஃபுட்டும் கூட சொல்லலாம் அரிசியும் பருப்பு சாதம். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிற கோவை கஃபே, கலிஃபோர்னியாவில் இருக்கிற எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் அரிசியும் பருப்பு சாதம் வச்சுருக்கோன்னா அப்போ பார்த்துக்குங்க அது எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ பேர்த்துக்கு ஃபேவரட்டான டிஷ். ஓகேயா? இன்றைக்கி அதை வீட்டு மெத்தடில் எப்படி செய்ய போகிறோம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா, ஆயில் தேவையான அளவு, அதுக்கப்புறம் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு தேவையான அளவு, தேங்காய், பூண்டு, குருமிளகு, ஜீரகம், தேங்காய் எண்ணெய் மேலால் குக்கரில் வெந்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் இதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் ஊற்றிட்டோம். சிம்பிளாக வீட்டில் எப்படி குக்கரில் பண்ணுவோம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு அளவாக நல்லா ஆயில் சூடானா கடுகு வெடிக்கிற அளவுக்கு டைம் கொடுத்து, வரமிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆயிலே கொடுக்கலாம். இது கலர் நல்லா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் போட்டு, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, சின்ன வெங்காயம் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அரிசி, 150 கிராம் துவரம்பருப்பு ரெண்டையும் நல்லா கழிஞ்சு இதில் ஊற வச்சு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகுது, நல்லா வதங்குது. தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணிக்கணும். நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வீட்டு சாம்பார் தூள்னு சொல்லுவோம், நம்ம மிளகு பொடின்னு சொல்லுவோம், வீட்டு மிளகு பொடி. அதில் 2 ஸ்பூன் வீட்டு மிளகு பொடி. நல்லா காரம், மணம் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதை போட்டு நல்லா இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகுது. தக்காளி கொஞ்சம் நல்லா உடையிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, 10 நிமிஷத்தில் செய்யலாம். சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் ரெடியாக இருந்தால் 10 நிமிஷத்தில்
அருமையான அதிபயங்கரமான ஒரு அரிசி பருப்பு சாதம். இதை முடிச்சுட்டு எப்படி வந்து இதுக்கு ஒரு காம்பினேஷன் ஒன்று பண்ணுவாங்க எங்கள் அம்மா. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் அப்படியே வடச்சட்டியில் தாளிச்சு விட்டு அப்படியே அதில் வந்து இதே வீட்டு சாம்பார் தூள் போட்டு அவ்வளோதான். இதோட வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இது வந்து ஊறுகாயோட சாப்பிட்லாம், வெறும் தயிரோட சாப்பிட்லாம். ஒரு அரிசி பருப்பு சாதம் எங்கள் அம்மா பண்ணாங்கன்னா பிளெயினாக ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் வந்து ஊறுகாயோட சாப்பிடுவேன், உருளைக்கிழங்கு கத்திரிக்காயோட சாப்பிடுவேன், தயிர் வச்சு 2 டைம் சாப்பிடுவேன். அவ்வளோ நான்ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக தக்காளி இதெல்லாமே நல்லா வணங்கிருச்சு. அந்த மசாலாலாம் நல்லா ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறோம். 2 கப் தண்ணி ஊற்றுறோம். நல்லா தண்ணியை ஊற்றியாச்சு. அப்படியே கலர் பார்த்தா அப்படியே பவுன் கலர்லன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கலர் எப்படி இருக்கு, செம்மையா சூப்பரா. தண்ணி வந்து லைட்டாக சூடாகுது. நான் ஆக்சுவலாக வந்து நல்லா காரம் சாப்பிடுவேன், அதனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். நல்லா ஊறிட்டு இருக்குல்ல அரிசி பருப்பு, இதை வந்து அதில் சேர்க்க போகிறோம். அரிசி பருப்பு நல்லா ஊறி இருக்கு. அப்படி இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகி இந்த மசாலாவோட குக் ஆகிறப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். மூடியை போட்டு விசில் விட போகிறோம். சூப்பர், எல்லாரும் விசில் போடுங்க. ரெடி, அவ்வளோதான். வெயிட் ஃபார் த மோஸ்ட் டெலிஷியஸ் சூப்பரான அரிசியும் பருப்பும். ஸோ இந்த விசில் வர்றக்குள்ள நம்ம ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி குண்டு குண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஈக்குவலாக கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, வீட்டு சாம்பார் தூள், உப்பு, அவ்வளோதான். ஸோ ஆயில் ஊற்றிக்கிறோம். அப்படியே நல்லா காரசாரமாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாயில் பண்ண போகிறதில்ல, ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அப்படியே வணக்க போகிறோம். நல்லா கடுகு போட்டாச்சு. வரமிளகா, கருவேப்பிலை போடுறோம். ஒரு 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்க இதில் சேர்த்த போகிறோம். நல்லா வேக விட்டு நல்லா வணங்க விட்டோம்னா அதிபயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அப்படியே பாருங்க, அந்த வீட்டு மிளகாத்தூள், ஆயில் அப்படியே வந்து நல்லா காரசாரமாக அப்படியே நல்லா வணங்குது. அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகுது. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லாக வதக்குறோம். அப்படியே கொஞ்சம் டைம் ஆகும். இது நல்லா அப்படியே சுருங்கும் அந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும். அதுதான் டேஸ்ட்டு. இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்ந்து அப்படியே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். பா, செய்யவே எப்போ சாப்பிடலான்னு தோணுது. அப்படி இருக்கு. அப்படியே ஸ்லோவாக அது குக் ஆகட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருவோம். நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு.
ஓகேயா? கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கலாம் லைட்டாக, இப்போ இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும். நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கூடவே சேர்ந்து உருளைக்கிழங்கும் இந்த அரிசி பருப்போட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கு. 3வது விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே சூப்பராக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்படியே செம்மையாக குக் ஆகிருக்கு. நல்லா ஆயிலில் ரோஸ்ட் ஆகிருக்கு. உருளைக்கிழங்கு பொரியல் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட சாப்பிட்டா வெறும் பொரியலையே சாப்பிட்லாம், அள்ளி அள்ளி அப்படி இருக்கும். நல்லா அழகாக குண்டு குண்டாக கட் பண்ணும் உருளைக்கிழங்க கத்திரிக்காயை. இது வந்து ஒரு அதிபயங்கரமான காம்பினேஷன். இன்னும் தயிர் சாதத்துக்கு எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வந்து அப்படியே நல்லா அந்த சதையெல்லாம் குக் ஆகி ஸ்கின் இருக்குல்ல, அது அப்படியே நல்லா ஆயிலில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்குது. அப்படியே பச்சை கருவேப்பிலை, செம்மையாக சூப்பராக ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. விசில் ஓப்பன் பண்ணுறோம். அருமையாக நல்லா மேலால் குருமிளகு ஜீரகம் இந்த ரைஸ் குக் ஆகிறப்போ செம்மையாக இருக்கும். அப்படியே பூண்டு சும்மா இடித்து போட்டு, அப்பா அப்படி மிளகு சீரகம் பூண்டு வாசம் வருது. இன்னும் தேங்காய் பூ அடடடடா அப்படி இருக்கும். அந்த தேங்காய் வந்து அந்த அரிசியோட சூட்டுக்கு கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே தேங்காய் எண்ணெயை தெளிச்சு விடணும். ரைட், தம்மு உடைக்க போகிறோம். அப்பப்பப்பப்பா அதிபயங்கரமாக இருக்கு. இப்போவே அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா அந்த குருமிளகு ஜீரகம் தேங்காய் எண்ணெய் பூண்டு நல்லா உள்ளே வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா கொத்தமல்லி தலையை மேலால் போட்டு அடடடடா அவ்வளோதான். நல்லா ஒரு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு. அப்படியே இந்த சுட சுட கொத்தமல்லி தலையும் அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக. நல்லா பூண்டு போடுவோம். நல்லா குருமிளகு சீரகம்லாம் நல்லா போட்டால் சுட சுட ஆவி பறக்க பறக்க அரிசியும் பருப்பும் ஊறுகாய் நல்லா ஒரு ஊறுகாய் வச்சு பயங்கரமாக நல்லா பசுமாட்டு தயிர், நல்லா திக்கான தயிர், சுட சுட சூப்பராக அரிசியும் பருப்பும் சாதம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய், தயிர். தயிர் வந்து ஃபைனல் டச்சு. ஒரு வாய் சாதம், ஒரு வாய் உருளைக்கிழங்கு, ஒரு வாய் சாதம், ஒரு வாய் கத்திரிக்காய், ஒரு வாய் சாதம், ஒரு வாய் ஊறுகாய், ஒரு வாய் சாதம், ஒரு வாய் தயிர், அதுக்கு மேலே ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். சாப்பிடலாம். பா அப்படி இருக்கு. இந்த குருமிளகு இடிச்சு போட்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் தோல், ஊறுகாய், தயிர் பயங்கரமாக இருக்கு. எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு விசில் போடுங்க.